தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவு செய்வார் என அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திமுக மூத்த நிர்வாகிகள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். திமுக பவள விழா கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டுமென்று வலியுறுத்தியிருந்த நிலையில் இந்த ஆலோசனை நடந்தது கவனத்தை ஈர்த்தது. அதனால் துணை முதலமைச்சர் அறிவிப்பு வெளியாகக்கூடும் என கருதி அறிவாலயத்தில் தொண்டர்கள் குவிந்தனர். அதே நேரத்தில் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் நடைபெற்ற பெரியார் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது துணை முதலமைச்சர் பதவி பற்றி செய்தியாளர்கள் அமைச்சர் உதயநிதியிடமே கேட்டபோது அதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என தெரிவித்தார். முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழனி மாணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டுமென்று கோரிக்கை வைப்பதற்காகவே எஸ். பழனி மாணிக்கத்திற்கு மு க ஸ்டாலின் விருது வழங்கப்பட்டதாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். திமுகவில் அடுத்த தலைவரை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளதால் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க கோரியதாக எஸ். பழனி மாணிக்கம் விளக்கமளித்தார். தளபதிக்கு அடுத்த நிலையில் நாடுகளுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்கள் மத்தியிலும் உதயநிதிக்கு சிறந்த வரவேற்பு இருக்கிறது. அதோடு அவர் திறமைசாலியாகவும் இருக்கிறார். 15-17 நாட்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வெளிநாட்டில் சென்றிருந்தார். அந்த நேரத்தில் அரசு நிர்வாகத்தை எந்த விதமான பிசரும் இல்லாமல் 17 நாட்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு திமுக தலைவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லை என மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு துறைகளை கண்காணிக்கிற பொறுப்பு, எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்ற விதம் குறித்து கண்காணிக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கு. அந்த அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட அவர் ஒரு துணை முதலமைச்சராகத்தான் இருக்கிறாரு. அதனால அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றுதான் வரணும். மற்றபடி அவர் அந்த பொறுப்புகளை ஏற்று செய்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்றாகவே பார்ப்பதாக மூத்த பத்திரிகையாளர் டி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினுடைய முகமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ அதனால அவர் துணை முதலமைச்சர் ஆகுவது என்பது அந்த ஒரு காலகட்டத்தில் அது நடக்கிற ஒரு இயற்கையான நிகழ்வாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வெகு சீக்கிரம் வந்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க 2026 தேர்தல் மிக விரைவில் நடைபெறுவது இந்த ஆட்சிக்கு அவங்க ஆளுங்கட்சிக்கும் நல்லது என்று நான் கருதுகிறேன். திமுக தொண்டர்களின் கோரிக்கை முன்பை விட வலுத்திருக்கும் நிலையில் காலம் கனிந்து விட்டதா, பழம் பழுத்து விட்டதா என்பது வரும் நாட்களில்தான் தெரியவரும்.